52.9. Does this number strike anything to you? Well, this was the record temperature registered in the national capital Delhi during this summer. Chennai was no different. It did reach close to 41 degrees Celsius. And you know what the government did? The Greater Chennai Corporation advised the people to not go out between 12 noon and 3 pm and also to cover your heads whenever you go out. But not all jobs could be done indoors, right? So what if your job demands you to be out there? This is Shobna Radhakrishnan reporting for Citizen Matters, and this is what the gig workers, the ones working in places like Swiggy, Zomato, tell us about the summer experience and how they handle extreme climatic conditions. மூஞ்சில அப்படியே நெருப்பு மாதிரி அனல் அடிக்குது. அடிக்க வெயில் அந்த கையில் எரியும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவும் என்ன தான் சாப்பிட்டு வந்தாலும் எனர்ஜி இருக்காது. The most vulnerable group அப்படின்னு யாரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா who are directly exposed to the sun. நம்ம தெரு வரவங்களை வருது, அப்ப மீன் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, தள்ளுவண்டி விற்கிறவங்க, இவங்க எல்லாமே அவங்களோட லைவ்லிஹுட்காக என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அவங்க வந்துட்டு திறந்த வழியில தான் வேலை செய்ய வேண்டியது பிசிக்கல் லேபர்ஸா இருக்கு. எடுத்தீங்கன்னா ஜொமேட்டோல 12 to 3 மதியம், இந்த ஈவினிங்ல வந்து 7 to 10 ஓட்டியே தரணும். இந்த 2 டைம் வந்து பீக் டைம். இதை கட் பண்ணோம்னா அவனுக்கு இன்சென்டிவ் கிடையாது. அதே போல ஸ்விக்கிலே அப்படிதான், லஞ்சும் டின்னரும் ஓட்டி ஆகணும். இந்த 12 hours ஓட்டுறாங்க தெரியுமா, அவங்க தான் ரொம்ப கஷ்டம். சாப்பிட்டுட்டே இருக்கணும், எனர்ஜி ஏற்றிட்டே இருக்கணும், வெயில் சுற்றணும், ஆர்டர் ஊந்துனே இருக்கும், ஓடினே இருக்கணும். 2வது ஃப்ளோர் 4வது ஒரு நாளைக்கு 10 ஃப்ளோர் ஏறி வரணும். Chennai is the second Indian city to get a climate action plan in alignment with the Paris Agreement. It also has a heat action plan. Though these plans does not specifically mention the gig workers, it does identify the outdoor workers as high-risk groups. There is little evidence to the execution of these plans, and this is what the experts say about it. கிளைமேட் ஆக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஸ்டேட் கிளைமேட் ஆக்ஷன் பிளானாக இருந்தாலும் சரி, சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த ஆக்ஷன் பிளான் என்னன்னா கன்சால்டேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸாக தான் இருக்கு. அதுல புதுசா எதுவும் சொல்றது கிடையாது. புதுசா அதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ரொஃபைலிங் பண்றாங்க, ஆன்டிசிபேட்டட் சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறத அதை சொல்றாங்க. 2030 எப்படி இருக்கும், 2050 அதை ஆன்டிசிபேட் பண்றாங்க. வர்னபிள் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன சொல்யூஷன், என்ன அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஸ்கீம்ஸ் நாம வந்து அதுல சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குதோ அதே தான். On August 15, 2023, Tamil Nadu Chief Minister M.K. Stalin made an announcement about the formation of a welfare board for these gig workers. This is called Tamil Nadu Platform-Based Gig Workers Welfare Board. According to this, the gig workers are qualified for any provisions given to the manual workers according to the Tamil Nadu Manual Workers Act 1982. However, recent report points out that only one gig worker has joined the board so far. At the outset, the scheme comes out as a positive move, but the gig workers and the trade unionists beg to differ. இதுக்காக ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, போன வருஷம் ஆகஸ்ட் 15. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது வேஸ்ட்மா. ஏன் அது வேஸ்ட்னு சொல்றீங்க? ஒன்னும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. Gig workers பொறுத்த மட்டும் it is they are not included in the working class at all. அதாவது தொழிலாளி என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்குள்ளே இவங்க வரல. இப்போ ஒரு தொழிலாளர்களை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய வேலை பணியிடங்கள் எப்படி இருக்குது, அந்த ஒர்க் பிளேஸ்ல அவருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம பாதுகாப்பதற்கான சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வழிவகை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட். கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அது வந்து கிடையாது. அவங்களுடைய ஒர்க் பிளேஸ் டிஃபைன் பண்றதே கிடையாது. எல்லா உதவியும் இருக்கு, ஆனா பணம் என்பது குறைவு, நிதி பலன்கள் என்பது குறைவு. எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்கு, எல்லா அலவன்ஸும் எல்லா நிதி பலன்களும் இருக்கு. பட் தி ரேஷியோ, தி குவாண்டம் ஆஃப் மணி இஸ் வெரி லோ ஃபார் திஸ் கிக் ஒர்க்கர்ஸ். நாம் என்ன முறையிட்டோம் என்று சொன்னால், சிஐடி தரப்பு என்ன முறையிட்டோம் என்று சொன்னால், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் நீங்க எப்படி வந்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் அந்த நலவாரியத்தில் எப்படி ஃபண்ட்ஸை கிரியேட் பண்றீங்களோ, மொபிலைஸ் பண்றீங்களோ, ஆகுமெண்ட் பண்றீங்களோ, அதை போன்று செஸ் கலெக்ட் பண்ணுங்க. இந்த கம்பெனிஸ்ல இருந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற பன்னாட்டு கம்பெனில இருந்து நீங்க செஸ் கலெக்ட் பண்ணுங்க. Setting up a welfare board is definitely a good move, but will that alone be sufficient? What should the government and other stakeholders do to make this work environment a more inclusive one for the gig workers? What is that they want? வந்து இந்த வெயில் காலத்துல ஏதாவது ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஏதாவது போடணும். அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை.
ம். இந்த டோட்டலா வந்து எங்களை ஒரு மனிதனாவே மனுஷனாவே எவனும் மதிக்கிறது இல்லை. ஸ்விக்கி ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், போட்டு வீட்டில் எல்லாருமே. ம். ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் as well as எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் 3 பேருமே இணைந்து ஒரு சோஷியல் டயலாக் நடத்தி அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து அதற்கான பாதுகாப்பு ஏற்படுத்தி தரணும் என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் அப்படிங்கிறது நாம இது நாள் வரைக்கும் என்டையர் ஹியூமன் ரேஸை சந்தித்திராத ஒரு புதிய யுகத்துக்கு நம்ம போவோம். அப்படி ஒரு புதிய யுகத்துக்கு நாம வந்து போக போறோம் அப்படின்னா அதற்கு தயாராகணும்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த அறிவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து அடுத்த தகர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த வெயில்ல அதை ஓட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதே நேரத்துல குடும்ப சூழ்நிலை ஒண்ணு இருக்குல்ல.